Hi friends, welcome to my channel. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸில் ஹோல் ஸ்லீவ் டிசைன் எப்படி வைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு லைனிங் இல்லாத ப்ளவுஸில் எப்படி ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி வெட்டியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு 2.5 இன்ச் வரையும் ஃபோல்ட் பண்ணதுலேருந்து மேலே லென்த்தில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு வித்து வந்து அதாவது அகலம் வந்து 1.5 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு மேலே 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறது வரையும் ஒரு கர்வ் வளைவு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அழகாக நீங்கள் அந்த 1.5 இன்ச்லேருந்து நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணி நம்ம கர்வ் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சி அழகாக எடுத்துட்டேன். அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விடுங்க, அப்போ தான் பேக் சைட்லேயும் நம்மளுக்கு அந்த ஷேடு வந்து நமக்கு விழுகும். இப்போ வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவை நல்லா விரித்து விட்டுருங்க. நமக்கு லைட்டாக அந்த ஷேடு வந்து கிடச்சிருக்கு, அது மேலே மார்க்கர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அந்த 1/4 இன்ச் விடணும். இப்போ ஒரு நார்மல் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 1.5 இன்ச் வரையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த 1.5 இன்ச் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மொத்தமாகவே. ஸ்லீவில் நம்ம இதை வச்சு தான் அடித்து திருப்பி எடுக்கணும். அந்த கிளாத்தை ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு எண்டுலேருந்து நீங்கள் அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் போட போகிறோம். கரெக்டாக 1/4 இன்ச் கிட்ட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வைக்கணும். ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சுருக்கம் விழுந்துடும். அதனால் மெதுவாக திருப்பி விட்டு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் கட் பண்ணிடாதீங்க. இப்படி கட் பண்ணி விடுறதுனால நமக்கு உள்ளே வந்து மடக்கி தைக்கும்போது நமக்கு எந்த சுருக்கமும் வராது, இழுத்து பிடிச்ச மாதிரி நமக்கு கிளாத் இருக்காது. இப்போ ஜாயின் பண்ண கிளாத்தை அப்படியே உள்ளே மடித்து இடையில ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நாட் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா ஹோல்ஸில், அதுக்காக 1 இன்ச் வரையும் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நாட் எடுத்துக்கோங்க. நாட் எடுத்துகிட்டு அதை ஊக்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில், அதாவது நம்ம தைச்சோம் இல்லையா 1/4 இன்ச் விட்டுட்டு, அந்த 1/4 இன்ச்சில் கேப் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் ஊக்க விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் மெதுவாக விட்டு ஃபுல் நாட்டையும் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்கள் ஹோல்ஸோட அளவு வந்து நான் அதிகமாக தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு நாட் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஹோல்ஸ் வச்ச மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சுருக்கம் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். சுருக்கம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் சுருக்கம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே நாட்டு கீழே சின்ன டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு கீழே எவ்வளோ அந்த டிசைனோட அளவு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா சின்னதாக கொடுத்தா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாட்டோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பி விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சுருக்கம் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நாட் போட்டு ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்லீவ் வந்து எவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஹோல்ஸோட அளவு வந்து ரொம்பவும் பெருசாகவும் இருக்காது, மைல்டாக தான் நமக்கு இருக்கும். ஆனால் பார்க்கவும் கிராண்ட் லுக்காக நமக்கு தெரியும். லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாய்.